இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. நேற்றைய தினம் நம்ம ஒரு வலைதளத்துல சொல்லியிருந்தோம், தூத்துக்குடி ஆசிரியர் திருமன்றத்துல ஏற்கனவே கமிஷனரியாக இருந்த ராயலசீமா பேராயர் வரப்பிரசாத் அவர்கள் மாற்றப்பட்டு கன்னியாகுமரி பேராயர் விஜயன் அவர்கள் பாத்தீங்கன்னா இங்க நியமிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னோம். இன்றைய தினத்துல அவர் வருவதாக இருந்ததுன்னு சொன்னோம். ஆனா அவர் வரல. அவர் வெளிநாட்டுல இருப்பதால திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா ஐயா என்ன பண்றாங்க, வரப்போறாங்க. என்னென்ன செய்ய போறாங்க, நல்லது செய்ய போறாங்களா, குறிப்பாக பாத்தீங்கன்னா யாருடைய சிபாரிசு பேர்ல யாருக்காக அவர் இங்க வர்றாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விவாதமா இருக்குது. அதாவது மாடரேட்டர் மூலமா வந்தனா தற்போது இருக்கின்ற ஆட்சிக்கு அந்த நிர்வாகத்திற்கு இசைவாடு செல்வார், அவர்களுக்கு சகாயம் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. இல்ல ஜெனரல் செக்ரட்டரி அவர் மூலமா வந்தார்னா இங்க இருக்கிற ஆட்சிக்கு நிச்சயமாக கடிவாளம் கட்டுகிறவராக இருப்பார்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இப்போ மேலேயே செனாட்லயே பாத்தீங்கன்னா ஜெனரல் செக்ரட்டரிக்கும் மாடரேட்டர் அவர்களுக்கும் சரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்ல. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கீரியும் பாம்புமாக இருக்கிறார்கள். காரணம் இந்த தேர்தல். ஜெனரல் செக்ரட்டரி என்ன சொல்றாங்களா, தேர்தலை வச்சு அனுப்பணும், புதிய நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கும் சொல்றாங்களாம். ஆனா நமது மாடரேட்டர் ஐயா உலக மகா நடிகர் அவர் என்ன சொல்றாரா, இல்ல நான் இன்னொரு 1.5 வருஷம் இருக்க போறேன், நான் மாடரேட்டராகவே இருந்துதான் பண்ண போறேன், ஆமா போறேன்னு சொல்றதுனால பிரச்சனை. சோ அதனுடைய வெளிப்பாடு என்ன சொல்லுவாங்களா, தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல முன்பா நெறி கட்டுமாங்கிற மாதிரி அங்க போடுற அடிப்படை சண்டை தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்திலே கமிஷனரியை மாத்த வைத்திருக்கிறது. சரி, கமிஷனரி வரட்டும், என்ன செய்ய போறாரு சொல்லி பார்ப்போம். அதற்கிடையில பாத்தீங்கன்னா ராஜன் அவர்களுடைய நிர்வாகத்தில் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தவறுகளை இழுத்துக்கொண்டே வருகிறார்கள். அதற்கு இங்கே நான் நேர்மையாளன், எந்த தவறுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன தலைவர் ராஜன் அவர்களே பார்த்தீங்கன்னா உடந்தையாக இருக்கும் பொழுது, அவரே முன்னின்று இந்த தவறை செய்வதற்கு துணியும் பொழுது நிச்சயமாக அதை நாங்கள் கண்டிக்கின்றோம், மீடியா முன்னால் கொண்டு வரோம். என்னன்னா நாசரேத் மர்காஷிஷ் மேல்நிலை பள்ளியில பாத்தீங்கன்னா ஒரு தலைமை ஆசிரியர் இடம் வேக்கண்ட் ஆகுது. அந்த இடத்துக்கு யார் போறான்னா அங்க உடற்கல்வி இயக்குனர், உடற்கல்வி ஆசிரியர் வேற, உடற்கல்வி இயக்குனர் என்பது வேற. இயக்குனர் என்பது பாத்தீங்கன்னா முதல்நிலை, அதுக்கு சம்பளம் அதிகம். அது போல பாத்தீங்கன்னா அது பவர்ஃபுல் போஸ்ட். நம்ம தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல ஒரு 4-5 பதவிகள் தான் இருக்கு. மற்ற எல்லாரும் பாத்தீங்கன்னா பிடி மாஸ்டர், அதற்கு கீழே 2ஆம் நிலை ஊழியர்கள் மாதிரி. அது அவங்களுக்கு சம்பளம் கம்மி, அது போல பாத்தீங்கன்னா அதிகாரங்கள் கம்மி. சோ அந்த தலைமை ஆசிரியர் பதவி பாத்தீங்கன்னா வேக்கண்ட் ஆனோடனே அங்க இருக்கின்ற ஒரு ஆசிரியர் அவர் பாத்தீங்கன்னா உடற்கல்வி இயக்குனரா இருக்காரு. அவர் என்ன பண்றாங்க, ஆசிரியர் மர்காஷிஷ் மேல்நிலை பள்ளியில அந்த தலைமை ஆசிரியர் பதவியை கொடுக்காங்க. நல்லது, ரைட், தப்பு இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா அவர் பணியாற்றிய அந்த உடற்கல்வி இயக்குனர் இடம் வேக்கண்டா இருக்கு. அது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த பிபிஎட் எம்பிஎட்லாம் சொல்லுவாங்க. பிபிஎட்னா எங்களை மாதிரி ஆட்கள் இந்த 12th வரைக்கும் எடுப்போம். எம்பிஎட்னா அவங்க காலேஜும் எடுக்கலாம். ஸோ அதையும் தாண்டி படித்தவங்க இருக்காங்க, எம்பிஎட் எம்பில்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி டாக்டரேட், பிஹெச்டி அப்படின்னா டாக்டரேட், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கலாம். அந்த அளவுக்கு படித்தவர்கள் தான் கொடுக்கணும். அப்படி படித்தவர் நம்ம தூத்துக்குடி ஆசிரியத்துல ஒருத்தர் இருக்காரு உடற்கல்வியில. அது யாருன்னா பிரைட்டன் ஜோயல் அப்படிங்கிறவர். இவர் யார் அப்படின்னா நமது நிறைய பாடல்களை ஊக்கமாக தியாகத்தோடு பாடிய கடையனுடைய பாக்கியநாதன் அவருடைய 2வது குமாரன். அவர் பாத்தீங்கன்னா உடற்கல்வி ஆசிரியராக பணியில சேர்றாரு. உடற்கல்வி ஆசிரியராக பணியில சேர்றதுக்கு முன்னாலே ஜாக்சி என்று அழைக்கப்படுகின்ற ஜெயராஜ் அன்னபாக்கியம் பொறியியல் கல்லூரியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 13 வருடம் சொற்ப சம்பளத்துல நம்மளோட அவர் பாத்தீங்கன்னா உடற்கல்வி இயக்குனரா இருக்காரு. அதற்கு பிறகு நம்ம இதுல பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உடற்கல்வி இயக்குனர் போஸ்டிங் ரொம்ப கம்மி, உடற்கல்வி ஆசிரியர் போஸ்டிங் அதிகமா இருக்கு. சோ அப்ப பாத்தீங்கன்னா இங்க இந்த பணிமூப்பு அடையில பாத்தீங்கன்னா 2 பேரை சேர்த்துடுறாங்க. உடற்கல்வி இயக்குனர் பணியிடத்தையும் உடற்கல்வி ஆசிரியர் இந்த பணியிடத்துக்கான இந்த லிஸ்ட மெர்ஜ் பண்றாங்க. அப்ப இவருக்கு வேலை வாய்ப்பு வரும்போது கேக்குறாங்க, இப்ப ஒரு பிடி மாஸ்டர் வேலை, உடற்கல்வி ஆசிரியர் வேலை இருக்குது, போறீங்களான்னு கேட்காங்க. அவர் யோசிக்காரு, ஒருவேளை நீங்க போலன்னா உள்ள எழுதி கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருங்கன்னு இவர் என்ன பண்றாரு, சரி அப்ப நான் போயிடுறேன். ஆனா இந்த உடற்கல்வி இயக்குனர் பதவி காலியாகி அந்த இடத்துல போஸ்டிங் வரும்போது எனக்கு நீங்க போட்டு தாங்கன்னு சொன்னோடனே அப்போது இருந்த நிர்வாகம் என்ன பண்ணாங்க, சரின்னு சொல்லி போட்டு கொடுக்குறாங்க. இவரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வருஷம் என்ன பண்றாரு, ஒர்க் பண்றாரு உடற்கல்வி ஆசிரியராக. ஆனா உடற்கல்வி இயக்குனருக்கு ஏற்ற படிப்பை படித்தவர், எம்பில், பிஹெச்டி, டாக்டரேட் பட்டம் பெற்றவர். அதற்கு பிறகு இந்த உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் வருது. எங்க அப்படின்னா நம்ம சாயர்புரத்துல ஒரு பள்ளியில பாத்தீங்கன்னா ஒரு பணியிட காலியிடம் வருது. சரி, இவர் போய் கேட்கிறாரு, அண்ணன் ராஜன் தான் கேட்கிறாரு. அண்ணன் சொல்றாங்க, சார் நான் உங்களுக்கு போட்டு தரேன், ஆனா இப்ப முடியல என்னால, நெக்ஸ்ட் ஒரு போஸ்டிங் வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு போட்டு தரேன்னு சொல்லி நம்மளாது கையை பிடித்து நம்மளாது ப்ராமிஸ் பண்றாராம். இவர் அழுது கொண்டே, நான் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கேன், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கேன்,
எனக்கு தானே அந்த பதவி நீங்க தரேன்னு சொல்லும் போது இது ஒரு திருப்ப விட்டுருங்க, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு தரேன்னு சொல்லிவிட்டு இப்பொழுது இரண்டாம் ஒரு முறை வாய்ப்பு வந்திருக்கு அவருக்கு. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன பண்ண கொஞ்ச நாள் தான் சர்வீஸ் இருக்கும், ஒரு 8 வருஷம் தான் சர்வீஸ் இருக்கும். இப்பவுமே கிட்டத்தட்ட 52 வயசு ஆயிருக்கும். இதற்கு பிறகு அந்த போன்ற ஒரு பணியிடம், இயக்குனர் பணியிடம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இவருக்கு தான் நியாயமா கொடுக்கணும். அந்த எஜுகேஷன் ஸ்டாண்டிங் கமிட்டியை இவர் தான் கொடுக்க சொல்லுது. அங்க இருக்கின்ற எஜுகேஷன் ஸ்டாண்டிங் கமிட்டி செக்ரட்டரி இவர் தான் கொடுக்க சொல்றாங்க. இவரே தகுதியான மனிதர். சோ இவரும் என்ன பண்றாரு, காத்து கொண்டிருக்கிறார். ஒரு லெட்டர் என்ன பண்றாரு, போடுறாரு அண்ணனுக்கு. அண்ணனுமே பாக்காரு. ஆனால் என்ன சொல்றாங்க, அந்த ஹெட்மாஸ்டர் போஸ்ட் நிரப்பின உடனே உங்களுக்கு அந்த போஸ்டிங் தரேன்னு சொல்லிவிட்டு தற்பொழுது இவருக்கு கொடுப்பதற்கு மறுக்கப்படுகிறதா. நீதி நியாயம் செத்து போனது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே நல்ல பணியில இருக்கின்ற கோயம்புத்தூர்ல காருண்யாவில் இருக்கின்ற வகுத்தான் என்கிற இடத்தை சேர்ந்த ஒரு மனிதரிடம் பணத்தை வாங்கி கொண்டு நாசரேத்தில் இருக்கின்ற அண்ணன் ராஜன் அணியினருக்கு எப்பொழுதும் அவை பெயரை கொண்டு வருகின்ற வில்லன் என்கிற மல்லர் பணத்தை வாங்கி கொண்டு இதுவரை தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல ஒரு நாள் கூட வேலை செய்யாத ஒரு நபருக்கு கொடுக்க போறாங்க. மக்களே நீங்கள் வந்து சொல்லுங்க, எது நியாயம் சொல்லுங்க. 25 வருடம் இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல இந்த இடத்தை, அதாவது தான் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்றாலும் நமக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு வேலை கிடைத்தால் ஒரு சம்பளம் கிடைத்தா போதும்னு சொல்லி வேலை பார்த்து நல்ல டெடிகேட்டட், ஒரு நல்ல சர்வீஸ் மைண்டட், அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரன், நல்லா பாடுகிற ஒரு நபர். அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பமும் பாத்தீங்கன்னா ஊழிய குடும்பம். அவருடைய அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐயர்வாளா இருக்காரு. அவர் செய்த தவறுகளை நம்ம என்ன பண்றோம், மீடியால போடுறோம். அவர்களும் மறுப்பு எது சொல்லல. சோ இப்ப இவங்க சொல்றாங்களாம் அவரோட தம்பில்லா இவரு. அதாவது ஒரு நல்ல பழமொழி இருக்கு, தாயும் பிள்ளையானாலும் வாயும் வேற வேற. அவர் அண்ணன் வேற, அவர் என்ன பண்றாரு, அவர் செய்த தவறுக்கு தண்டிக்கப்பட்டிருக்காரு. இப்பவுமே என்ன பண்ணிருக்காங்க, அவரை நீங்க உங்க இஷ்டத்துக்கு போட்டிருக்கீங்க. அதற்கு இவர் என்ன பண்ணாரு, இவர் பாத்தீங்கன்னா தனியாக ஒரு குடும்பமா இருக்காரு, பிள்ளைகளோட வாழ்த்து கொண்டிருக்காரு. அவர் செஞ்ச தப்புக்கு இவருக்கு தண்டனை கொடுப்பீங்களா? அப்ப பாருங்க, அந்த போஸ்டிங் கொடுக்க மாட்டோம் நாங்க வந்து பார்த்தோம்னா புதுசா ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் போட போறோம்னு சொல்றாங்க. என்ன அநியாயம் பாருங்க. அந்த மனிதருக்கு நீங்க போடுங்க, அவர் வந்து ஒரு 8 வருஷம் ஒர்க் பண்ணிட்டோம், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப போஸ்டிங் போட்டா 20 வருஷம் அந்த வேலையில இருக்க போறாரு. எந்த கஷ்டமும் அனுபவி இருக்காதவர், தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தை பற்றி எந்த கரிசனையும் இல்லாதவர், அவருக்கு வேலையை கொடுத்துட்டு இன்னும் 8 வருஷம் சர்வீஸ் இருக்கு. 25 வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துக்கு மாடாக உழைத்தவர், உண்மையாக உழைத்தவருக்கு இதுதான் நீங்கள் கொடுக்கிற பரிசா? இதுதான் மாற்றமா? இது ஏமாற்றம், இது துர்நாற்றம். இது செய்வது நியாயமா? இதுக்கு ராஜன் போய் பார்த்திருக்காரு. அவரு சொல்லியிருக்காரு, பரவாயில்ல, உங்களுக்கு 25 வருஷம் நம்ம திருமண்டலத்தில் வேலை பெறக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்க, சந்தோஷப்படுங்க. என்ன சப்ப கட்டு கட்டுறீங்க? நியாயமான மனிதருக்கு நீங்கள் வந்து ஒயிட் ஹேண்ட் நாங்க உங்களுக்கு சொல்றோம், நல்லவர் சொல்றோம். நல்லவர் இப்படியா சொல்லுவாங்க? துணிந்து பாத்தீங்கன்னா நாங்கள் நாசரேத்தை சொந்தவர்கள் என்ன சொல்றாங்களோ அதான் கேட்போம் சொல்லி என்ன பண்றாங்க, அவருக்கு போடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த செயல் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இதை வந்து நீங்கள் உடனடியாக நிறுத்திவிட்டு அந்த பிரைட்டன் ஜோயல் என்பவருக்கு மட்டும்தான் அந்த வேலையை கொடுக்கணும். மீறி நீங்கள் கொடுத்தால் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா பேராயர் தேர்தலுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். திருமண்டல மக்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நல்லவர்கள், நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா தவறு செய்ய மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இன்று துணிந்து தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே ஏராளமான ஆயர்களை அளவைத்து விட்டீர்கள். ஏராளமான ஆசிரியர் பெருமக்களுக்கும் தண்டனையை வாரி வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக சாயர்புரத்துல கூட சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தலைமை ஆசிரியர், அதாவது அரசாங்கத்தில் வேலை பார்த்த தலைமை ஆசிரியர் ஒருத்தர், அங்க இருந்த நிர்வாகி ஒருத்தர் இறந்து போனாரு. அதற்கான காரணம் நான் கேள்விப்படுறேன், அவருடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல ஒரு தலைமை ஆசிரியராக வேலை செஞ்சவங்க. அந்த அம்மாவை பணிமாற்றம் செய்ததுனால அதில் ஏற்பட்ட மன உளைச்சனாலதான் பாத்தீங்கன்னா அவர் கூட மரணம் அடைந்தார் என்று கேள்விப்படுகிறோம். நீங்கள் செய்கின்ற இது போன்ற காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீரு பூத்த நெருப்பாக உள்ளுக்குள் கனன்று எரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டது. இன்னொரு நிலையமே இதுல செஞ்சுறாங்களாம். அதாவது அவருக்கு அந்த பதவியை கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தற்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கூல், மூக்குப்பேரி ஸ்கூல்ல அவர் என்பவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்கிருந்து அவரை பணியிட மாற்றம் செய்து ஆனந்தபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கூல், அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கம்மியா தான் இருக்கு. அந்த ஊருக்கு அவரை தூக்கி அடிக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்களாம், அவரை வந்து பாத்தீங்கன்னா பழி வாங்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்களாம். இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் திருந்தினால் மக்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். இது போன்று உங்களுடைய பழிவாங்கும் செயலும் பாவப்பட்டவர்களுடைய பாவத்தையும் சம்பாதிப்பீர்கள் என்றால் மக்கள் உங்களை பழிப்பார்கள். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா.